வேடச்சந்தூரில் உள்ள கால்நடை மருத்துவமனை சேதமடைந்துள்ளதால் கால்நடைகளுக்கு தகுந்த சிகிச்சை அளிக்க முடியாத சூழ்நிலை உருவாகியுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் எரியோடு பேரூராட்சியில் பண்ணைப்பட்டி, மரவப்பட்டி, செங்கோட்டை புதூர் உள்ளிட்ட 50க்கும் அதிகமான கிராமங்கள் உள்ளன. இப்பகுதியில் உள்ள மக்கள் விவசாயத்தையும் கால்நடை வளர்ப்பை மட்டுமே நம்பியுள்ளனர். இந்த பகுதியில் 2000த்திற்கும் அதிகமான கால்நடைகள் வளர்க்கப்பட்டு வருவதால் கடந்த 53 ஆண்டுகளுக்கு முன் கேந்திர கிராம கால்நடை இன அபிவிருத்தி நிலையம் அமைக்கப்பட்டது. ஆனால் மருத்துவமனை தொடங்கப்பட்டு பல ஆண்டுகளாகியும் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ளப்படாமல் சிதிலமடைந்து கிடக்கிறது. மேலும் மருந்துகள், கால்நடை மருத்துவர்கள் பற்றாக்குறை போன்றவற்றின் காரணமாக பாதிக்கப்பட்ட கால்நடைகளுக்கு தகுந்த சிகிச்சை கிடைக்கப்பெறாமல் உயிரிழந்து விடுவதாகவும் அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். இந்த எரியூட்டு ஆஸ்பத்திரி ரொம்ப நாளாகவே சீர்கண்டு போய் கிடக்குது. நாங்கள் மற்ற மந்திரிகள்கிட்டையோ எம்எல்ஏக்கிட்டையோ சொல்லியிருக்கிறோம். அவங்களும் கண்டும் காணாமல் போயிடுறாங்க. எங்களுக்கு இந்த கால்நடைக்கு எதனால ஒரு நோய் உற்பத்தி ஏற்பட்டால் இங்கே பக்கத்தில் இருந்தால் அதை நாங்கள் போய் உடனே நாங்கள் பார்த்துக்க முடியும். இங்கேருந்து தனிப்பந்தம்பட்டியோ மற்ற ஏரியாவோ போக முடியாத சூழ்நிலையாக இருக்குது. கால்நடை ஆஸ்பத்திரிக்கு அனுப்புகிற மருந்துகள் பூரா கொஞ்சம் தரம் கம்மியாக அனுப்புகிற மாதிரி தெரியுது. அதை கொஞ்சம் அரசாங்கம் முறையிட்டு தலையிட்டு அதை கொஞ்சம் மருந்தை குவாலிட்டியான மருந்தை படக்குன்னு நிற்கிற மருந்தை அனுப்புனா எங்களுக்கு நல்லா இருக்கும். நாங்கள் போய் அலைஞ்சு அந்த செனை நிப்பாட்டவங்களாட்டி மாட்டுகளா 7 ஊசி 8 ஊசி ஆயிடுது. அப்படி போட்டு நிற்க மாட்டேங்குது. ஒரு மாடு தனியாரை கூப்பிட்டு போட்டால் நின்றுக்குது. அதை கொஞ்சம் நல்லா அரசாங்கம் பார்க்கணும் கண்காணிப்பாக.